நல்லா இருக்கிறியா? உடுப்பு சரியில்லை. சரியில்லையா? காய்ச்சல் ஆனா காய்ச்சல். ஒரு ரயில் கூட வரலையே. கருப்பூர்ல போய் ஊசி போடலாமா? கருப்பூர் வெள்ள ஆந்திரா வெள்ள பண்ணி அனுக்கிறீ உனக்கு ரெடியே இல்ல. கருப்பூர்ல ஊசி போடக்கூடாது. சரி மேச்சல்ல தான் போடணும். இருக்கட்டும். என் தங்கச்சி எங்க? அட சண்டல கோயில் சாமி கும்பிட்டு போறாங்க. நெசமா சாமி கும்பிட வயா சத்தியமா திருட்டு முண்டியா? ஆமா நல்லாக்கறியா? உடம்புக்கு என்ன போட்டியா? எல்லாரும் எல்லாரும் நல்லா வாங்க. கார்த்திகேயனுக்கு கல்யாணம் வைக்கணும். சாமி கண்ணே கல்யாணம் சொன்னீங்க. மகனாகப்பட்ட சாமி தெரிஞ்சனே இல்லை நின்று கல்யாணம் எனக்கா? கல்யாணம் பண்ண தெரியல. மகனாகப்பட்ட கார்த்திகேயனுக்கு கல்யாணம் பெண்ணு பார்த்துட்டு வந்துட்டோமா? கம்முன்னு இருக்கணும். ஏன் நம்ம பையன் கார்த்திகேயனுக்கு கல்யாணம் பண்றதா எங்க சாதி சாணத்துல எங்க சொந்த பந்தத்துல தான் கல்யாணம் பண்ணணும். நீயே வரும்போது டோர் போய் கட்டிட்டு வந்த ஓயாவுடாருக்கு என்ன ஆக போகுது? உங்க சாதி சாணத்துல சரி உங்க அண்ணன் மட்டும் பொண்ணே நான் கட்டிக்கிறேன். என் மகனுக்கு கட்டி வச்சிடறேன். போயிட்டு உன் சாதி சனமெல்லாம் கூட்டிட்டு வா. அப்படியா? பொண்ணு கூட்டு வா. உடனே கூட்டு வர இன்னைக்கே கல்யாணம் பண்ணலாம். ஏய் வாடாங்க. பொண்ணு கூட்டு வர போயிட்டா அவளை சாதாரணமா விடக்கூடாது. கீழே பொய் பந்தல் புளி வெட்டி அது மேல உப்பு மட்டையெல்லாம் போட்டு மண்ணு மேல மட்டும் போடுவோங்க. அவர்களை அனைவர்களும் அந்த பந்தல் அடியில உட்கார வைக்கிறேன். நான் பட்டனை அமர்த்தனா முடிச்சிருந்தாங்க. எல்லாத்தையும் ஒழிச்சுவிடு. அப்புறம் அவளை பேசிக்கிறேன். அண்ணா வாடி. என் பையன் கார்த்திகேயனுக்கு பொண்ணு கொடுக்கறதுக்கு கேட்கறதுக்கு வந்திருக்கிறேன். பொண்ணு கொடுக்குறீங்க? பொண்ணு உனக்கு பொண்ணாமா? அப்படின்னா நம்ம சாதிச்சணும். ஒருத்தர் பாக்கி இல்லாம நாலு குட்டி போட்டிருந்தா கூட சரி, அந்த நாய் கூட குட்டுவாங்க. சாதி சனம் மட்டும் நீங்க என்கிட்ட என்ன கேரியா எங்க வாசம் தான். அப்படியா? யார் வராங்க பாக்க அப்படியே எல்லாம் பாரு என் சாதிச்சனமடா பொண்ணு கூட்டி வராங்க. ஆனா இங்க பாரு பொண்ணு கூட்டி வராங்க. எங்க சாதிச்சனம்னா வீட்டுல உட்காரணும். சாதிச்சனமெல்லாம் வீட்டுல உட்காரணும். பந்தல்ல உங்க சாதிச்சனம்னா இதுல உட்காரணும். சரி ரைட்டு. உங்க சாதி சனமெல்லாம் இந்த பந்தல்லே அமரட்டும். என் சாதி சனம் வீதியிலே கூட இருக்கட்டும் பாரு. அங்கெல்லாம் என் சாதி சனமும் அங்கே கூட இருக்கட்டும். நல்லா போய் எப்பேற்பட்ட பொண்டாட்டி திருமணம் பண்ணிக்கிறான் ஒரு ஆளு. நல்லா 3 கார் வாங்கி கொடுத்து 30 பவுன் போட்டு அந்த சரித்திரத்தோட மாமலா மாமலா சோதரமா இருக்கு. சாதிச்சான ஒருத்தர் வைக்கலாம போய் போட்டு தங்கை மக்கள் எடுத்துட்டு நாகமா தர்மமா போய் தந்தை அடிச்சு முடிச்சு அடுத்து விட்டு கொடுக்குறேன். அம்மா அடிக்கிறா
மகாராஜன் கட்டளை என்ன? வனக்காலத்து மேல உட்கார வச்சு ஊரோட வந்து சண்டாளா என் மூக்க இருக்கிறீங்க என் மூக்க இருக்காத என் மூக்க என்னது இவன் மூக்கு முளைய அறுத்து வனக்காலத்து மேல உட்கார வச்சு ஊரோட வந்து கருப்புள்ளி செம்புளி குத்தி இந்த யாருன்னா கோச்சுக்கிறீங்க மன்னாரு கேட்கிறாங்களே வெள்ளாடி அதில் வச்சு சுண்ணாம்பு சொல்லி வச்சுக்கிறீங்க. அருமையும் பெருமையும் சேர்ந்த வெள்ளாளப்பட்டியை சேர்ந்த நமக்கு தாய்ச்சி நகரமா அன்றாட அப்பமார்களை பெண்கள் அகப்படுறது இறந்ததை தாய்க்குறவங்களும் இந்த நாடகத்தை பார்த்தீங்க. அதாவது வெள்ளத்தங்கால் ஏழு மக்களையும் நல்லா பண்ணிடுறாரு நல்லா தங்கையாலே செஞ்சு விட்டாரு அப்படி என்று சென்றாரு. நாட்டிலிருந்து அனுப்பினார்லவா இப்போ நகரம் எல்லாம் மழை மாறி பெய்து வியாபாரமா இருக்குது. அதனால தன்னுடைய மனைவியாகப்பட்ட நல்லத்தங்காலை இறந்து வரலாம் என்று இங்க காசி நாட்டுக்கு வந்து பாக்குறாரு. இது தென்மதுரைக்கு வராரு. வந்த உடனே இந்த தென்மதுரையில் உள்ள மக்கள் எல்லாம் சேர்த்து சொல்றாங்க. உடனடியாக சென்று பக்கத்துல பாக்குறாரு. மனைவியும் ஆண்டார், மக்களும் ஆண்டார், மைத்துனனாகப்பட்ட நல்லவனும் ஆண்டு விட்டார் என்று அதே இடத்துல நாம போய் மறுபடியும் இந்த நாட்டுல நாம இருந்தா என்ன சொல்லுவார்கள் என்று அந்த காசிராஜன் அதே இடத்துல நல்லத்தங்காலுக்கு முன்னாடி ஏழு நல்லத்தங்காலுக்கு 7 பிள்ளைகளுக்கும் ஒரு முன்பாக 2 கல் நல்லண்ணனுக்கும் நல்லத்தங்காலுக்கும் காசி அப்பேற்பட்ட இந்த குடும்பமே அழிந்து போச்சு. அதாவது அலங்காரிக்கு சாபத்தை கொடுத்து அலங்காரி மடிந்து விட்டார். இத்துடன் எங்களுடைய நாடகம் நல்லத்தங்கால் சரித்திரம் எப்படி நல்லத்து நாடெங்கும் புகழ்பெற்ற நற்புணசேகரி நல்லத்தங்கால் நாடகம் எங்களால் அறிந்த வரையாடினோம். ஆடிப்பாடி பேரெடுக்க அகிலத்தை யாரும் கிடையாது. எப்படி எங்களுடைய நாடகம் முற்றிட்டு அவரவர் இல்லம் சென்று வரலாம். இன்னும் உங்களுக்கு நாடகம் தேவைப்பட்டால் எங்களிடம் வெற்றி கார்டு இருக்குது. போன் செய்தால் இதை விட இன்னும் மகாபாரதம், ராமாயணம், இன்னும் ஹரிச்சந்திர, இன்னும் தாமிரபத்தி விஷயத்து கொண்டடியா நாடகம் அனைத்து சிறந்த கதையும் குறைந்த கட்டணத்தில் செய்து தருவோம் என்று உங்களிடம் இருந்து விடைபெறுகிறோம். தண்ணி நாடக சபா உங்களுக்கு அனைவருக்கு வணக்கம். ஒரே ஒரு கைத்தட்டல் மட்டும் இருந்தால்